ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம். இந்த வீடியோவில் 11th தமிழ் பப்ளிக் எக்ஸாம் உடைய அஃபீஷியல் ஆன்சர் அப்டேட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். 11th ஆல்ரெடி நம்ம சேனலில் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் போன்ற பல்வேறு பாடங்களுக்கு அஃபீஷியல் ஆன்சர் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் 11th தமிழ் உடைய அஃபீஷியல் ஆன்சர் கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஆன்சர் இருக்கிற மாதிரி உங்களுடைய ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு எழுதியிருந்தால் உங்களுக்கும் முழுமையாக மதிப்பெண் கட்டாயம் கிடைக்கும். ஏன்னா ஒரு சில மாணவ மாணவிகள் சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ மொழி பாடங்களில் வந்து கண்டிப்பாக ஒரு சில மாணவ மாணவிகள் பேப்பர் சூப்பராக இருக்குன்னா அவங்களுக்கும் சண்டம் போடுவாங்க, ஆல்ரெடி போட்டிருக்காங்க. ஸோ இதோடைய ஆன்சருக்கெல்லாம் செக் பண்ணுங்கள். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சருக்கு முன்னாடி தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. பார்ட் 1 பொறுத்தளவுக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம 1 மார்க் ஆன்சர்ஸ் எழுதும்போது அதற்கு உரிய சரியான ஆப்ஷன்ஸை கண்டிப்பாக எழுதணும். அப்படி எழுதலைன்னா மார்க்ஸ் வந்து அவார்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வகை வினாவுடைய விடைகளை எழுதும்போது கொஸ்டின் நம்பர் கண்டிப்பாக போடணும். கொஸ்டின் நம்பரை நீங்கள் போடாமல் ஆன்சர்ஸ் பண்ணால் மதிப்பெண் கொடுக்கக்கூடாதுன்னு டீட்டெயில்டாக கொடுத்துட்டாங்க. இப்போ தமிழை பொறுத்தளவுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா மாணவர்கள் வந்து சொந்த நடையில் தான் எழுதுவாங்க. நிறையா கிட்டத்தட்ட ஒரு 50 மதிப்பெண்கள் வந்து மாணவ மாணவிகள் வந்து நீங்கள் சொந்த நடையில் தமிழ் மொழியில் உங்களுடைய மொழித்திறனை சோதிக்கக்கூடிய வகையில் தான் விடைகள் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எழுதும்போது எந்த விதமான எழுத்துப்பிழைகள், ஒற்றுப்பிழைகள், இலக்கண பிழைகள் இல்லாமல் நீங்கள் எழுதுனீங்கன்னா முழுமையாக மதிப்பெண் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஒரு 4 மார்க் கொஸ்டின் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா இதில் வந்து எழுத்துப்பிழைகள் இருக்கக்கூடாது, ஒற்றுப்பிழைகள் இருக்கக்கூடாது, இலக்கண பிழைகள் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன செய்யணும்னா 1 மார்க்ஸ் வந்து குறைக்க சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் நீங்கள் எங்கெங்கெல்லாம் என்னென்ன பிழை விட்டுருக்கீங்களோ அதை எல்லாமே வந்து கோட் பண்ணி காமிக்க சொல்கிறாங்க. என்னென்ன பிழை விட்டுருக்காங்க அப்படின்னு காமிக்க சொல்கிறாங்க. அதே மாதிரி எக்ஸஸ் கொஸ்டின்லாம் எழுதக்கூடாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி கொஸ்டினாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம வந்து எழுதணும். இதெல்லாம் பேசிக்காக அந்த டீச்சர்ஸுக்கு வந்து அந்த ஸ்கிரிப்ட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க. தேர்வுத்துறை சார்பாக இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆன்சருக்கு செக் பண்ணுங்கள். உங்களுடைய மார்க்ஸை வந்து நீங்களே கால்குலேட் பண்ணிக்கொள்ளலாம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இதோடைய PDF லிங்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்து டெவலப் பண்ணிக்கோங்க.